ரியாத்தில் சமூக நல்லிணக்க இஃப்தார் 1000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் பங்கேற்பு. சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் பிரம்மாண்ட இஃப்தார் நிகழ்ச்சி கடந்த மார்ச் 6 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்றது. இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் ரியாத் மத்திய மண்டலம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் தங்கள் குடும்பங்களுடன் கலந்து கொண்டனர். ஹாஃபில் முகமது தௌஃபீக் புகாரி அவர்களின் இறைவசனங்களுடன் நிகழ்ச்சி இனிதே தொடங்கியது. நல்லூர் மசூது ஜின்னா அனைவரையும் வரவேற்று பேசினார். மௌலவி முகமது அவர்கள் ரமலான் மாதத்தின் சிறப்புகள் குறித்தும், மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள் நபிகள் நாயகம் காட்டிய நோன்பு முறைகள் குறித்தும் குர்ஆன் மற்றும் ஹதீஸ் அடிப்படையில் விளக்க உரை ஆற்றினர். நல்லூர் ரஹ்மத்துல்லா அவர்கள் பேசுகையில், மனிதர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இத்தகைய நிகழ்ச்சிகள் மக்களிடையே சமூக ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் மேம்படுத்தும் என வலியுறுத்தினார். இந்நிகழ்வுல சிறப்பு விருந்தினராக இந்திய தூதரகத்தின் துணை அதிகாரி திரு சபீர் அவர்கள் கலந்து கொண்டார். சமூக அமைப்புகள் மேற்கொண்டு வரும் தன்னார்வ பணிகளை பாராட்டிய அவர், இத்தகைய சேவைகள் மென்மேலும் தொடர தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மஸ்ரீப் தொழுகைக்கு பின் சிறப்பு சொற்பொழிவுகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியின் இறுதியில் RS மங்களம் சைபுல்லா நன்றியுரை ஆற்றினார். வருகை தந்திருந்த அனைவருக்கும் சுவையான இரவு உணவு வழங்கப்பட்டது. பணிகளை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது என்றேல் மண்புக்கு மாய்வது மண். அதாவது பண்புடையவர்கள் வாழ்வதால் தான் மக்களின் வாழ்க்கை எப்போதும் நிலைத்திருக்கிறது. அவர்கள் மட்டும் வாழாது போவார் என்றால் மண்ணுக்குள் மடிந்துவிடும். யார் உங்கள ஏழைக்கு உணவு கொடுத்தது அப்படின்னு இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருது. ஏன் நம்ம இந்த நேரத்தில் இதை பத்தி பேசுறோம்னா, இஸ்லாமிய மார்க்கம் எல்லா நிலைகளிலும் தூத்துக்குடி உறவுகளின் இறந்த உடலை தாயத்துக்கு அனுப்பி வைத்தல், நோய்வாய்ப்பட்ட செயல்களை தாயம் அனுப்பி வைத்தல், தவறான வழிகாட்டினால் போலியோ ஏஜென்ட் மூலம் आप सभी को रमज़ान करीम, रमज़ान मुबारक. May Almighty Allah bless you all for your families. I hope you are all doing well. But I also want to assure from the